ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தலக்குந்தா ஏரியா தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். தலக்குந்தா ஏரியால என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? தலக்குந்தா வில்லேஜ் வியூ பாயிண்ட், 6th மைல் ஷூட்டிங் ஸ்பாட், 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட், பைன் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு தலக்குந்தா ஏரியால. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ இங்கிருந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குன்னூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து தலக்குந்தா வழியாக தான் போகும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. காலையில வந்து ஒரு 8 மணிக்கு இருக்கோங்க. நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல தலக்குந்தா பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது குன்னூர் பஸ் வந்தா கூட கிளம்பிட வேண்டியதுதான். தலக்குந்தா போயிட்டு சூப்பரா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ஸ், தலக்குந்தா வில்லேஜ், அங்கேயும் வந்து ஒரு லேக் இருக்கு, பியூட்டிஃபுல் லேக். காலங்காத்தால அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் சீனரிஸ் எல்லாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஹாப்பியான விஷயமே இந்த குட்டி குட்டி பஸ்ஸுகளை பாக்குறது தாங்க. ஊட்டியில் இருக்கிற மூணமுடுகள் இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் வந்து இந்த குட்டி பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து வர்ற விளாக்ஸ்ல ஊட்டியில் இருக்கிற ஒரு 2-3 வில்லேஜும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போற ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாம எல்லா விளாக்ஸும் பாருங்க. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லயே வந்து 2 பஸ் நிக்குது பாருங்க. உதகையில இருந்து கிளென்மார்கன் போற பஸ், சோலூர் போற பஸ், இது ரெண்டுமே வந்து தலக்குந்தா வழியா தான் போகுமா. எது ஃபர்ஸ்ட் எடுக்குதோ அதில் கிளம்ப வேண்டியதுதான். இந்த மாதிரி நிறைய பஸ் இருக்குங்க, கேட்டுக்கணும். நீங்க டைம் கீப்பிங் ஆஃபீஸ் ஃப்ரண்ட்லயே இருக்கும். ஓகேவா? ஸோ கேட்டிங்கன்னா அழகா நம்ம பஸ்லயே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட்ஜெட்ல வரீங்க, நமக்கு பேக்கேஜ் எல்லாம் போக முடியாது, சிங்கிளா வரும், பேக் மாட்டிட்டு அப்படின்னா இருக்கவே இருக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இது வந்து எப்பநாடு போற பஸ். எப்பநாடெல்லாம் போறோங்க அடுத்தடுத்து வர விளாக்ஸ்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வில்லேஜ்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹெரிட்டேஜ் முக்கியத்துவம் வாய்ந்த வில்லேஜ். நம்ம படுக மக்களோட கோவில் எல்லாம் அங்க இருக்கான், எத்தையம்மன் கோவில். அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். லைனா கிளம்புது பாருங்க குட்டி குட்டி பஸ்ஸுங்க. குன்னூருக்கு, எப்பநாட்டுக்கு, தலக்குந்தாக்கு, சோலூருக்குன்னு நிறைய பஸ்ஸஸ். டைமிங்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கணும். டவுன் பஸ் டைமிங்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். மக்களே, நம்ம சோலூர் போற பஸ்ல தலக்குந்தா வந்து இறங்கியாச்சுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளவுதான். 8:45 கிளம்பணும், 9 மணிக்கு ரீச் ஆயாச்சு. இந்த சைடு போனா உங்களுக்கு பொக்காபுரம் போலாம், ஒரு ஃபேமஸ் கோவில் இருக்கு அங்க. மசனகுடி, முதுமலை, மைசூர், இதெல்லாம் வந்து இந்த சைடு. தலக்குந்தா வில்லேஜ் பியூட்டிஃபுல்லா இருக்கா. கோவில் திருவிழா போல பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அபிஷேக பூஜை ஆரம்பம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நடைபெறவிருக்கும் இன்று 11 மணி அளவில் சப்பரம் ஊர்வலம் புறப்பட இருப்பதால் பக்த கோடி குழுக்கள் அனைவரும் சப்பர ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்ற ஆண்டு மூன்றாவது வந்து சிவப்பு சேலையில அம்மன் சப்பர ஊர்வலத்தில் ஊருக்குள்ளே அம்மா ஊர்வலம் வரைந்தது. சென்ற ஆண்டு மக்களே, தலைக்குந்தால நடக்கிற இந்த மாரியம்மன் கோவில் திருவிழா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற போயர் சமூகத்தினால கொண்டாடப்படுதுங்க. வருஷம் கொண்டாடுவாங்க போல. இது வந்து 62ஆம் வருஷம் கொண்டாடுறாங்க. எத்தனை வருஷம் கண்டினியூஸா வந்து கோவில் திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. தலைக்குந்தால இருந்து கூடலூருக்கு 44 கிலோமீட்டருங்க. நம்ம உதகமண்டலத்துக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய டவுன் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. அது வழியா தான் வந்து நம்ம மைசூர் போகணும். பொல்யூஷனுக்கு நம்ம மலைகளின் ராணியான ஊட்டியும் விதிவிலக்கு இல்லைங்க. இது வந்து ஒரு லேக்குங்க. ஆக்சுவலா தலக்குந்தா லேக்கு, அதோட நிலமா பாத்தீங்களா, ஏதோ புல் தர மாதிரி இருக்குல்ல. பட் இது எல்லாமே வந்து ஆகாய தாமரை மக்களே. ஃபுல்லா வந்து தண்ணி பொல்யூட் ஆயிடுச்சு, அதனால ஆகாய தாமரை மலைச்சிருச்சு. அதுக்கு மேல ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். நம்ம நாட்டோட நிலைமைய நினைச்சா ரத்த கண்ணீர் தாங்க வரும்.
மலை மேல எங்க தண்ணி உற்பத்தியாகி நமக்கு ஆறுகளா அருவிகளா டேமுக்கு வருதோ அந்த நீர்பிடிப்பு பகுதிகளிலேயே இப்படி ஆயிட்டா கீழே நம்மளோட டேமோட நிலைமையெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாத்துக்குங்க. நம்ம இயற்கை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நம்ம டூர் வந்துட்டு அப்படியே ஜாலியா போயிடுறோம் அங்கங்க பொல்யூட் பண்ணிட்டு. பட் மலைகள் எல்லாம் பொல்யூட் ஆனா நம்மளோட நீர்நிலைமைகளோட நிலைமையெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்துதான் நமக்கு குடிநீர் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது மக்களே. பட் ஆனா நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னு நினைச்சா வார்த்தைகளே வரமாட்டேங்குது. இது வந்து NH-181ங்க. நாங்க காமிச்சால ஸோ மைசூருக்கு கூடலூருக்கெல்லாம் போற வழி இதுதான். ஸோ நம்ம தலக்குந்தா லேக்கோட நிலைமை, தலக்குந்தா கிராமம் பாருங்க. மேல ஸ்டெப் ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து கேரளால இருக்கிற மாதிரி மரங்களுக்கு நடுவுல அந்த குறுமிளகு அதெல்லாம் பண்ற மாதிரியான விவசாயங்களை தாங்க இங்க கொண்டு வரணும். இந்த மாதிரி எல்லாம் போட்டா நம்ம மலையோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, நம்மளோட மலைகளின் ராணிய நாம இப்படி அங்க வச்சிருக்கணும், அழகா தூய்மையா வச்சிருக்கணும் இல்ல மக்களே. சரி வாங்க போவோம். மக்களே என்னடா ஊட்டிக்கு வந்துட்டு சூப்பர் சீனிக் லொகேஷன்ஸா காமிக்காம இந்த மாதிரி பப்ளிக் சிவில் சம்பந்தமான இஷ்யூ பத்தி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. என்ன சொல்றது, என்ன இருக்குதோ அதை அப்படியே காமிக்கணும் தானே. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம மக்கள்ல யாருக்காவது கொஞ்சமாவது இந்த விஷயங்களை பத்தி கேர் பண்ணணும், இதுக்கு ஏதாவது செய்யணும்ப்பா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்தா கூட நம்ம சேனல் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா குடிநீர் தேவைகள் நம்ம மலை மேல இருக்கிற மக்களுக்கான குடிநீர் தேவைகளும் இந்த மாதிரி லேக்ஸ் தாங்க. இந்த லேக்ல இருந்து கீழே வர்ற தண்ணி தான் வந்து நம்ம பவானி சாகர் டேமு, மேட்டூர் டேமு, இந்த மாதிரி நிறைய டேம்ஸ்க்கு போறதெல்லாம் வந்து இந்த தண்ணி தானே. அப்போ நாம் இந்த நீர்நிலைகளை எல்லாம் காப்பாற்றி தானே ஆகணும். ஸோ எல்லா விஷயங்களையும் பற்றி பேசி தான் ஆகணும். சீனிக் லொக்கேஷன்ஸில் இருக்கிற நீர்நிலைகளே இப்படி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்ம சமதளத்தில் சமவெளி பகுதிகளில் இருக்கிற மக்களோட நிலைமையெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. இதுக்கும் இது ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளேயே இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க மக்களே. எவ்வளவு அழகான பிளேஸு, பட் நாம் அதை எப்படி ஆக்கிடுறோம் காலப்போக்கில்ங்கிறது தான் வந்து கொடுமையான விஷயம். தலக்குந்தா லேக்கு முழுசுமே இந்த மாதிரி இருக்க வேண்டிய லேக்குங்க. பட் ஆனா அப்படியே இந்த புரோக்கன் பிரிட்ஜுக்கு இந்த சைடு நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா. முக்காவாசி லேக்க ஆகாய தாமரைகள் மூடிருச்சு. தண்ணி வந்து அவ்வளவு பொல்யூட் ஆயிருக்கு. மீதி இருக்கிற லேக் மட்டும் இப்படி இருக்கு பாருங்க மக்களே. இங்க பாத்தீங்களா, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இப்படி பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சே மக்களே, என்ன செய்யறது. இங்க பாருங்க எவ்வளவு பொல்யூஷன் பாருங்க. எவ்வளவு அழகான இடம், எப்படி நாம போற்றி பாதுகாக்க வேண்டிய இடம். மலைகளின் ராணியான உதகமண்டலம் இப்படி இருக்கு மக்களே. தலக்குந்தாவை சுத்தியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் தாங்க. லேக்கு மட்டும் கொஞ்சம் பொல்யூட் ஆகாம இருந்துச்சுன்னா அப்படியே சொர்க்கப்புரி மாதிரி இருக்க வேண்டிய இடம். சொர்க்கப்புரி மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா நீர்நிலையை நினைச்சாதான் அப்படியே மனசு வலிக்குது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சம்மர் சீசன்ங்கிறதுனால ஃபுல் அப்படியே இந்த சமவெளி பகுதிகள்னு சொல்லுவாங்கல்ல, புல்வெளி பகுதிகளா, அதுக்கு மேல அந்த ஷ்ரப்ஸ் முளைச்சு அதெல்லாம் பூத்து இருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இங்கிருந்து இன்னும் பைன் ஃபாரஸ்ட் இருக்கு, 6th மைல் ஷூட்டிங் ஸ்பாட், 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட், இதெல்லாம் பார்க்கணும். போலாமா மக்களே? நம்ம தலக்குந்தால இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லயே வந்து பைன் ஃபாரஸ்ட் ரீச் பண்ணிடலாங்க. ஊட்டியோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் லேக் அடுத்து. லேக்கோட கரையிலேயே தான் இருக்கு இந்த பைன் ஃபாரஸ்ட். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் உள்ளுக்குள்ள அட்மாஸ்பியரு. வாங்க போய் உள்ள பார்க்கலாம். அப்படியே பஸ்ல வரவங்க எல்லாம் வந்து பஸ்லயே ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஃபுட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம்
சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே பைன் ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. டிக்கெட் கவுண்டர் இங்க இருக்கு பாருங்க. ஸோ டிக்கெட் கவுண்டர் வாங்கிட்டு அழகா உள்ளுக்குள்ள வந்து குதிரை சவாரி எல்லாம் இருக்கும் மக்களே. பைன் ஃபாரஸ்ட்குள்ள சூப்பரா இருக்கும். டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகலாம். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா, ஜெனிபூல் எக்கோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நடுகனி கூடலூர் பக்கத்துல இருக்கு போல. ஸோ அதை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க அட்வென்ச்சர் டூரிசம் எல்லாம் போகணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரைட் சஃபாரி அதுக்கு பேரு. புக்கிங்க்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க மக்களே. எவ்வளோ அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு பாருங்க. சஃபாரி எல்லாம் கூட கூட்டிட்டு போவாங்க போல ஃபாரஸ்ட்குள்ள, நடுகனி ஃபாரஸ்ட்குள்ள. ஃபால்ஸ் இருக்கு பாருங்க, ஜெனிபூல் ஃபால்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ஊட்டி வந்தா. சரி, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போவோமா? மக்களே டிக்கெட் வாங்கியாச்சுங்க. பைன் ஃபாரஸ்ட்குள்ள போறதுக்கு முத்தினமுண்டு இந்த இடத்துக்கு பேரு. ஸோ இங்கே டிக்கெட் கவுண்டரில் விலை போட்டிருக்காங்க. அடல்ட்டுக்கு 40 ருபீஸ், கேமராவுக்கு தனியாக 200, வீடியோ கேமராவுக்கு 500, சில்ட்ரனுக்கு 20 ருபீஸ். ஸோ இதுதான் டைம் வந்து காலையில் 8 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும். ஓகேவா மக்களே? நம்ம பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா, எவ்வளோ ஓங்கி வளர்ந்த மரங்கள் பாருங்க. மொக்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 அடி இருக்கும் போல் இருக்குங்க. வாவ், அப்படியே கீழே லேக் வரைக்கும் போகுதுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஷூட் பாயிண்ட் மக்களே. இது போலாமா கீழே? இந்த மரங்கள் எல்லாம் பாருங்களா, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் இது மாதிரி ஃபங்கி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்கேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். அப்படியே அழகா உள்ளுக்குள்ள சூரிய கதிர்கள் விழுந்துட்டு அப்படியே சூப்பரா இருக்குங்க. வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி. ஹார்ஸ் ரைடு இருக்குன்னு பார்த்தேன், குதிரைகளே காணுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க போல. 10 மணிக்கு மேலதான் யூஸ்வலா வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் களை கட்டும். நம்ம ஏர்லியா வந்துட்டோம். 8:30 சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா இன்னைக்கு பொட்டானிக்கல் கார்டன் பார்க்குற பிளான் இருக்கு, கர்ன் ஹில் ஃபாரஸ்ட் எக்கோ ஃபாரஸ்ட் போறக்கு பிளான் இருக்கு. அதனால நமக்கு எப்படியும் ஒன் ஃபுல் டே ஆயிடும் இது எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கு. ஸோ அடுத்தடுத்து வர விளாக்ஸ்லாம் அதெல்லாமே பார்ப்பீங்க. பொட்டானிக்கல் கார்டன், கர்ன் ஹில் எக்கோ டூரிசம் எல்லாம் அடுத்தடுத்து வர விளாக்ஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஊட்டி வந்துட்டு நீங்கள் கூடலூர் பைக்காரா ஃபால்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வர்ற வழியில தான் நம்ம பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. அப்படியே வந்து தலக்குந்தா தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வந்துடும். ஸோ குயிக்காக ஒரு குட்டி விசிட் போட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டான பிளேஸு. அப்படியே கீழே போனால் கொஞ்சம் லேக் வியூவும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். இது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கீழே சூரிய வெளிச்சமே வந்து இந்த மரங்களை தாண்டி தான் குட்டி குட்டி சூரிய கீற்றுகளாக விழுது. அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. செம்ம வைபு பைன் ஃபாரஸ்டுக்குள்ள. லேக்கோட கரைக்கு பக்கத்தில் வந்தாச்சு மக்களே. இங்கே ஒரு காட்டேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, ஹெச்எஸ் காட்டேஜஸ். எங்கே இருக்குன்னு தெரியல. தமிழ்நாடு எக்கோ டூரிசம் டெவலப்மெண்ட் தான் இதை பண்ணியிருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. மக்களே பார்த்தீங்களா, மேலே மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ள இருக்குங்க பைன் ஃபாரஸ்ட் ஏரியா. சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே இதோ அங்கே செட் அவுட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அழகா லேக்கோட கரையில் உட்காந்து இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு. மக்களே இங்கே பார்த்தீங்களா, பிளானட் ஆஃப் த ஹேப்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்க மங்கி பசங்க. ஒரு குட்டி ஃபேமிலியே இருக்குங்க. ஆனா யாரையும் தொந்தரவு பண்றது இல்ல, இங்க கொஞ்சம் அமைதியா தான் இருக்கானுங்க. அந்த சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. ஒரு அண்ணா இங்க இருக்கிற பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, நல்லா வேலை பண்றாங்க. ஒரு குட்டி குரங்கு குட்டி பாருங்க, மேல தனியா ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கா. வா கியூட்டுங்க, குட்டில எல்லாமே கியூட்ல. பாருங்களா, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவன் பாட்டுக்கு அவனோட உலகத்துல ஜாலியா இருக்கான் பாருங்களேன். மக்களே
என்னடா இந்த பையன் எப்ப பார்த்தாலும் பூமர் அங்கிள் மாதிரி அது அப்படி இருக்கு இது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம சேனல்ல நம்ம எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா அப்படியே கலர்ஃபுல்லா காமிக்கணும்னு தான் ஆசை. பட் எவ்வளோ கலர்ஃபுல்லான இடம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நேர்ல காமிக்கிறேன். ஒன்றும் இல்லாத சொல்லிங்க, ஏதோ இதெல்லாம் சொல்லி நான் பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லாம் சொல்லல. உண்மையிலேயே வந்து மனசு வலிக்குது. நான் ஊட்டிக்கு எவ்வளவோ டைம் வந்திருக்கேன். பட் இந்த டைம் வந்து அப்படியே நெஞ்சில இருந்து ரத்தம் வலிந்துன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு. ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் நம்ம தமிழர்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரட் பிளேஸ்ன்னு தெரியும். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. பைன் ஃபாரஸ்ட், மேல்குந்தா லேக் தான் வந்து அப்படி இருக்குன்னா, மேல்குந்தா லேக்ல இருந்து தான் இங்க ஊட்டி மெயின்லுக்கு தண்ணி வருது. ஓகேவா? அது எப்படி இருக்குன்னு பாருங்க. பைன் ஃபாரஸ்ட்குள்ள தான் வந்து ஜாயின் ஆகுது. எப்படி இருக்கு பாருங்க. வியூ பாயிண்ட் இது. எப்பா கணேஷாக்கு மட்டும்தான் என்ன சமூக இது இருக்கணுமா என்ன? சமூக அக்கறை. சமூகத்துல எல்லாரும் தானே இருக்கோம். நாம எல்லாரும் தானே இருக்கோம். நம்மளோட ஒவ்வொருத்தரோட முயற்சியும் தேவை மக்களே. இந்த கரை ஃபுல்லாவே வந்து குப்பையா இருக்குங்க, பிளாஸ்டிக் குப்பையா இருக்குங்க. இது எப்படிங்க ஒரு வியூ பாயிண்ட்னு வந்து நம்ம ரசிக்க முடியும்? அப்படியே இங்க கீழே பார்க்காம எல்லாம் மேல பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க ஃபாரஸ்ட், தண்ணி பாருங்கன்னா அப்படியே கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். மக்கள் மேல கீழே பார்க்கவே விடாம. அப்பதான் வந்து இதை வியூ பாயிண்ட்னு நம்ப முடியும். அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து தான் இருக்கும்னு கேள்விப்பட்டா, இங்க வந்து அப்படியே குப்பமேடும் இருக்குங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் மக்களே. ஓ மை காட், நான் சத்தியமா எதிர்பார்க்கலைங்க. இங்க பாருங்க, பிளாஸ்டிக்ல இருந்து எடுத்து சாப்பிட்டு இருக்கான் குரங்கு குட்டி. இதுகளோட உடம்புக்குள்ளெல்லாம் பிளாஸ்டிக் போகாம இருக்குமா மக்களே? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு இப்ப ரீசன்ட் டேஸ்ல எல்லா தலைவர்களும் பேசுறத கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம ரொம்ப செல்ஃபிஷ்ங்க. அப்படியே இங்க பாருங்க, பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் பறக்குது. பைன் ஃபாரஸ்ட்ல பிளாஸ்டிக் குப்பைகளுக்குள்ள இருந்து குரங்கு பசங்க எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. மாடுகள்லாம் இதே குட்டைக்குள்ளதான் மேயுது. இந்த தண்ணியை தான் குடிக்குது. இந்த பிளாஸ்டிக் இதோட சேர்ந்து இருக்கிற புல்லை சாப்பிடுது. இப்பெல்லாம் இறக்குற மாடுகள்ல இருந்து வயிற்றுக்குள்ள, யானைகள்ல இருந்து வயிற்றுக்குள்ள எல்லாம் பிளாஸ்டிக் குப்பைகளை எடுக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு நம்மளோட இயற்கை வளங்களை நாம சேதப்படுத்திட்டோம் மக்களே. இறைவா, கடவுள் தான் நமக்கு நல்ல வழி காமிக்கணும் போல. மக்களே, காலையிலேயே மூட் ஆஃப் ஆன மாதிரி தாங்க இருக்கு. பட் ஆனா அவங்கள என்டர்டெயின் பண்ணோம். இன்னும் 2-3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது என்னன்னா 6th மைல் ஷூட்டிங் பாயிண்ட், 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட். போய் பார்க்கலாமா? ஐயோ, குரங்கு குட்டி கையில் இருக்கிறது ஏதோ பிடுங்கி இருக்குங்க. பயந்துட்டு கத்திட்டு இருக்கு பாப்பா. சரி வாங்க போவோம். ஸோ இப்போதான் சொன்னேன் குரங்கு டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைன்னு. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணுது. நாம் எல்லாத்தையும் கவரில் போட்டு கொண்டு வரோம். அதுகளுக்கும் பசிக்கும் இல்லை, வந்து சண்டை போடுதுங்க. நான் சொன்னல 9-9:30 மணிக்கு மேலே தான் கடைகள்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே கொஞ்சம் கடைகள்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, காமிக்கிறேன் பாருங்க. மக்களே, இங்கே பார்த்தீங்களா குழந்தைகளுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் ஊதுறது, கேப்ஸு, குட்டி குட்டி உல்லன் க்ளோத்ஸ் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. எவ்வளோ மூட்டையாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க சேல் பண்ணுறதுக்கு. குதிரைக ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் வரும் போல் இருக்கு மக்களே. மக்களே, நம்ம பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு மேலே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, பஞ்சாப்ல இருந்தாலும் மக்கள் வந்திருக்காங்க. சிங்கு மக்கள் பல ஊர்கள்ல இருந்தும், இந்தியாவில இருந்து, ஃபாரின்ல இருந்தாலும் நிறைய மக்கள் வருவாங்க. 10 மணிக்கு மேலாச்சு. அப்படியே ஜெகத் ஜோதி கூட்டம் வரும் பாருங்க. இனிமேல் எல்லா டூரிஸ்ட் பிளேசஸும் அப்படியே வழியும் சம்மர் சீசன்ல. மக்களே, பைன் ஃபாரஸ்டே ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூ தாங்க. இடம்லாம் நல்லா இருக்கு. பட் வியூ பாயிண்ட்ஸ்ல இருக்கிற தூய்மை தான் மனசு கஷ்டமா இருக்கு. மேல்குந்தா லேக்ல இருந்து வர்ற அந்த பொல்யூட்டட் வாட்டரு ஊட்டி லேக்கையே பொல்யூட் பண்ணுதுங்க. வெரி அன்ஃபார்ச்சுனேட். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டு, அதோட நிலைமையை பார்த்தா பகீர்னு இருக்கு. ஸோ ஹோப் அஃபீஷியல்ஸ் வந்து டேக் கேர் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மக்களே, பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து இப்போ 6th மைல் போயிட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்க, ரோட் சைடில் நிறைய இந்த மாதிரி கடைகள் இருக்கும். பேபி கார்ன் இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. ஆம்லெட்டு, நூடுல்ஸு, பார்க்கிங் ஸ்பேசஸும் இருக்கு. மேலெல்லாம் வந்து ஸ்டெப் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா எனக்கு ஊட்டி பார்க்கும் போதெல்லாம் கேரளா மாதிரியே மரங்களை நட்டி குறுமிளகு அந்த மாதிரி தோப்புக்குள்ள தோட்டத்துக்குள்ள விளையிற மாதிரி பொருட்கள் விளைவிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணும். மலைக்கழகே மரங்கள் தாங்க. இப்படி மொட்டையா இருக்கிறத பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு. ஊட்டியில நம்ம படுகரின மக்கள் தான் பெரிய லெவல்ல வாழ்றாங்க. அவங்க வாழ்ற கிராமங்களை எல்லாம் ஹட்டின்னு சொல்லுவாங்க. அது போக தோடரின மக்கள் வாழ்றாங்க. ஒரு டைமாவது அவங்க வாழ்ற ஊருக்கு போய் பார்க்கணும்னு எனக்கு தோணும். பட் எங்க ஏதுன்னு ரிசர்ச் பண்ணி இந்த டைம் கண்டுபிடிக்கல. மேபி நெக்ஸ்ட் டைம் ஊட்டி வந்தா அதை ஒரு இது மாதிரி எடுத்து போய் பார்க்கணும். ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட கல்ச்சர், அவங்களோட கோவில் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த ஹட்ஸ் எல்லாமே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கலாங்க, நெக்ஸ்ட் டைம் ஊட்டி வந்தா போலாம். ஓகேவா மக்களே, ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம எக்ஸ்ப்ளரேஷனை கண்டினியூ பண்ணலாவா? பிளாக் காஃபி, அது என்னமோ தெரியலைங்க. பிளாக் காஃபினா அது ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி. நமக்கு இப்போ லாக்டோஸ் இன்டாலரண்ட் ஆயிருச்சுங்க. பால் பொருட்கள் சாப்பிட்டாவே சேர்றது இல்லை. அதனாலதான் பிளாக் காஃபி. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்காம பாருங்க. அங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் 6th மைல் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நம்ம பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து 6th மைல் போற வழியில காமராஜர் டேம்ங்க. நம்ம ஊட்டி லேக் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இந்த டேமுக்கு தான் வந்துருங்க தண்ணி. இதுல இருந்து தான் பைக்காரா ஃபால்ஸ்க்கெல்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் தண்ணி. பைக்காரா போட் ஹவுஸ் வந்து இங்கிருந்து 16 கிலோமீட்டர்ஸ், ஃபால்ஸ் வந்து 15 கிலோமீட்டர்ஸ். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, சீனிக் லொகேஷன். மக்களே, இந்த டேம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு தாங்க மேனேஜ் பண்ணுது. நோ என்ட்ரி ஃபார் விசிட்டர்ஸ், போட்டோ அண்ட் வீடியோகிராஃபி ஆல்சோ நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. செம பியூட்டிஃபுல்லான லொகேஷன். இது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுனால இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. மக்களே, இங்க பாத்தீங்களா எவ்வளவு குப்பை ஷட்டருக்கு பக்கத்துல. ஐயோ, இன்னைக்கு பயங்கர மூட் ஆஃப்ங்க எனக்கு. அழகா இருக்கிற எல்லா இடங்களுமே பொல்யூட் ஆயிட்டு இருக்குங்க. மக்களே, மலை மேல இருக்கிற டேம் வரைக்கும் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்குங்க. நானும் உங்களுக்கு நல்ல விஷயங்களாவே காட்டணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். கரெக்டா ஷட்டர் இருக்கிற இடத்துல அவ்வளோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் மக்களே. ஐயோ, மலை மேல இருக்கிற இதுதாங்க நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேமு. இந்த டேம் வரைக்கும் நமக்கு பொல்யூட் ஆனா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்க மக்களே. கொஞ்சம் சிந்திக்கணும். அஸ் அ சமூகமா, சொசைட்டியா நம்ம எவ்வளவு சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய தேவையில்லை. நேரில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. அட்லீஸ்ட் இபி டிபார்ட்மெண்ட் இதை கிளீன் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாங்க. ஏன் இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. டேம கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே.
மக்களே, பைன் ஃபாரஸ்ட் தாண்டி 6th மைல் 8th மைல் 9th மைல்னு 3 ஸ்பாட் இருக்கு. 6th மைல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, கேம்பிங்க்கு மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்களா. இப்போ நம்ம 8th மைல்ல இருக்கோம். ஒரு சின்ன ட்ரீ பார்க் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 9th மைல் போவோம். 8th மைல் ட்ரீ பார்க்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு நூடுல்ஸு, காஃபி ஷாப்ஸு, கார்னு இதெல்லாமே கிடைக்குதுங்க. நல்ல குளிர்காலங்களில் வரும்போது இந்த கடைகள்லாம் வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும். நல்லா ஊட்டியோட குளிருக்கு சூடாக டீ, காஃபி, நூடுல்ஸ், கார்ன் எல்லாம் சாப்பிட்றதே வந்து ஒரு தனி இன்பம் தான். ஸோ இது வந்து 8th மைல் ட்ரீ பார்க், தோடாமுண்டு வியூ பாயிண்ட் வேற இருக்கான். ஸோ இதுக்குள்ள என்ட்ரி யாருக்கு 40 ரூபாங்க டிக்கெட் ப்ரைஸ். இங்கே கொஞ்சம் செலவுக்கு மட்டும் பணம் எடுத்துட்டு வந்துக்கணுங்க. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுக்கும் என்ட்ரி ஆகும் போது 40 ரூபா டிக்கெட் ப்ரைஸு. பட் பரவாயில்ல, ஒன்ஸ் இன் ஒயில் வரும் ஊட்டிக்கு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம்ல. டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்து இந்த புல்வெளிகள் தாங்க. மான்சூன் சீசனில் வந்தால் அப்படியே பயங்கர க்ரீனிஷாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கு. பட் ஆனால் இதுவும் நல்ல சீசனுங்க. நல்லா கீழே வெயிலுக்கு ஊட்டி மலை மேலே அப்படியே சில்லுன்னு. பிளெயின்ஸில் நமக்கு விண்டரில் எப்படி இருக்குமோ வெயில் காலத்துலேயே ஊட்டி அப்படி தான் இருக்கு. நைட்டெல்லாம் நல்லாவே குளிராக இருக்குங்க, சம்மரில் கூட. மக்களே, வியூ பாயிண்ட் பார்க்க போயிட்டு இருக்கோங்க. ஸோ இங்கே இந்த ஏரியாவில் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் இருக்கு பாருங்க. எவ்வளோங்க ப்ரோ? 100 ருபீஸா? ஸோ இங்கே வந்தால் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் எடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ நல்லா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பைன் ஃபாரஸ்ட்டோட செகண்ட் வெர்ஷன் வச்சுக்கோங்களா. பட் இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ்க்காக தான் இதுக்குள்ளே வரோம். 8th மைல் வியூ பாயிண்ட். மக்களே, அடர்ந்த இந்த பைன் மரங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்களா நல்லா வேஸ்ட் புல்வெளி ஏரியாங்க. சம்மருங்கிறதுனால ட்ரையாக இருக்கு. மழை சீசனில், வின்டர் சீசன்லாம் வந்தால் அப்படியே பச்சை பட்டாடை போர்த்தின மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. நிறைய சோலார் யூஸ் பண்ணுறாங்க மலை மேலே, நல்ல விஷயம். நம்ம ஊட்டி மலை மேல கிளைமேட் எவ்வளோ அன்பிரடிக்டபிள்னா, கிளம்பும் போது நல்லா சுல்லுன்னு வெயில் அடிச்சுங்க. இப்போ எவ்வளோ சில்லுன்னு இருக்கு தெரியுமா, அப்படியே குளுன்னு இருக்குங்க. ஸோ எந்த சீசன்ல வந்தாலுமே ப்ராப்பரா உல்லன் கிளாத் எல்லாம் எடுத்துட்டு வந்துக்குங்க. ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போறதுனா கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகும்னே தெரியாது. கிளவுட்ஸ் வேற ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. எந்த நேரத்துல வேணாலும் லைட்டா மழை கூட தூரலாம். பீக் சம்மர்ல இருக்கும், ஏப்ரல் மாசத்துல. ஸோ அந்த காலங்கள்லயே இந்த மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்கு ஊட்டி. ஸோ இந்த டைம் வந்து ஒரு 2-3 டேஸ் நம்ம ஊட்டியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்க. இன்னைக்கு பொட்டானிக்கல் கார்டன், கர்ன் ஹில், எக்கோ டூரிசம் பார்க் முடிஞ்சால் டைம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்பநாடு அந்த மாதிரி ரொம்ப ரிமோட்டாக இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுவும் நீலகிரி டவுன் பஸ்லேயே, குட்டி பஸ்ஸில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்து வர விளாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. குரூப் ஃபோட்டோகிராஃபி செஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்களா, இந்த பைன் மரங்கள்ல எவ்வளோ ஆரஞ்சா இந்த படிமம் பறஞ்சிருக்குன்னு. இந்த சில்னஸ்க்கு ஒவ்வொரு மரங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு எக்கோ சிஸ்டங்க. மக்களே, இங்க பாத்தீங்களா ஆட்டத்தை? 2 குட்டி மங்கீஸு, ஒரு ஃபுல் ஃபேமிலியே இருக்குப்பா. ஜாலியா விளையாண்டு இருக்கானுங்க. விழுந்துட்டாங்க. மக்களே, 8th மைல் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அடுத்து 9th மைல் போகணும். யாராவது லிஃப்ட் கொடுத்தாங்க நல்லா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம். நடக்கணும்னா ஒரு 15 மினிட்ஸ் நடக்கணும். வெயிட் பண்ணுவோம். கூடலூர் பஸ்ஸஸ் எல்லாம் இந்த வழியா தான் போகும். மக்களே, ஒரு 10 மணிக்கு மேலதான் குதிரை சவாரி எல்லாம் வருதுங்க. எவ்வளவு மெஜஸ்டிக்கா வரான் பாருங்களா. வாவ்.
மக்களே நம்ம 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சுங்க. இங்க பாருங்க என்னென்னலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த ஏரியால இருந்து ஃப்ராக் ஹில் வியூ பாயிண்ட் 28 கிலோமீட்டர், தெப்பக்காடு 55, பைக்கரா ஃபால்ஸ் 11 கிலோமீட்டர், நீடில் ராக் வியூ பாயிண்ட் ஊசிமலை காட்சி முனை 30 கிலோமீட்டர். எவ்வளோ டூரிஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்களா. இது வந்து தோடரிட மக்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாம் சூப்பராக வடிச்சிருக்காங்க பாருங்க என்ட்ரன்ஸ்லயே. ஸோ இங்கே வந்து ஜீப் சஃபாரி இருக்கு போல் இருக்குங்க. இந்த ஊருக்கு பேர் வந்து பகக்கோடு முண்டு. ஜீப் சஃபாரிக்கு 2500 ரூபா. ஷூட்டிங் பாயிண்ட், தோடா ட்ரைப் டெம்பிள், டீ கார்டன், ராக் வியூ பாயிண்ட், லேக் வியூ பாயிண்ட், வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் பார்க்கலாமா. இங்கே அடல்ட்டுக்கு 40 ரூபா, சில்ட்ரனுக்கு 20 ரூபா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20 ரூபா, கேமராக்கு 500 ரூபா. ஃபோட்டோ ஷூட்டிங்னா 1000. டைமிங் வந்து 7 to 6:30ங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போலாமா? டிக்கெட் கவுண்டர் இங்க இருக்கு போல. நம்ம எலெக்ஷன் டைம்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால நீலகிரி மாவட்டம் போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, எனது வாக்கு எனது உரிமை, நீ எல்லாரையும் ஓட்டு போட சொல்லி என்கரேஜ் பண்றதுக்கு. வாங்க உள்ள போ. இங்க நிறைய டூரிஸ்ட் ஏரியாஸ்ல தோடரின மக்கள் தான் ஒர்க் பண்றாங்களே கூடங்க. டிக்கெட் கவுண்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் ஒர்க் பண்றாங்க. ஓ, என்ட்ரி இங்க இருக்கா? இங்க பாருங்க, இந்த மலை முகடு மேல போகணும். இதுதான் தோடரின மக்களோட வீடுகள்லாம் இப்படிதாங்க இருக்கும், அவங்களோட ஹட்ஸ் எல்லாம். மக்களே இங்க பாத்தீங்களா, பாகல்கோடு மொண்டு 9th மைல் கிராஸ்லாண்ட்ஸ்ல டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கேயும் 40 ரூபீஸ்ங்க. போலாமா? மக்களே நாம இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பாக்குற வியூ இருக்கே சும்மா தாறு வர இருக்கும். இங்க பாருங்களா, மேல மலை மேல இருக்கிற எஸ்டேட்ஸ், அதுக்கு மேல இருக்கிற ஃபாரஸ்ட், 3 சைடும் அப்படியே சுத்தியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் வியூ பாயிண்ட்ஸ். அப்படியே இங்க மேல போய் பாக்குற வியூ எல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். வாங்க போ. மக்களே வியூ பாயிண்ட் மேல வந்தாச்சுங்க. செம்மையா இருக்கா? சூப்பரா மேகங்கள் தவழ்ந்துட்டு நம்ம நீலகிரி மலையை பார்க்கறதுக்கே சும்மா சூப்பரா இருக்குங்க. டே டைம் ஆகத்தான் நிறைய மக்கள் வராங்க. காலையில இவ்வளவு ரஷ் இல்ல பைன் ஃபாரஸ்ட்ல எல்லாம். இப்ப மதியம் ஆக போகுது, நல்ல ரஷ். நம்ம தோடர்களோட ஒரு குட்டி ஹட்டு மாதிரி ஒரு அமைப்பு பண்ணி வச்சிருக்காங்க. போய் பார்த்துட்டு வரலாமா? இங்க சுத்தி பாத்தீங்களா குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க. செம்ம அழகா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அவங்க வீடுகள்ல இருந்து அவங்க பாக்குற வியூ, டெய்லி அவங்க இதை என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. கொடுத்து வச்ச மக்கள். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஊட்டி ஃபுல்லாவே சூப்பரா இருக்குங்க. கொடைக்கானல் சில ஏரியால எல்லாம் நெட்வொர்க் கிடைக்காது. ஊட்டில எல்லா பக்கம் வந்து நெட்வொர்க்கும் சூப்பரா கிடைக்குது. மக்களே நம்ம தோடர் மக்களோட ட்ரெடிஷ்னல் ஹட், அவங்களோட வாழ்விடங்கள் இப்படிதாங்க இருக்கும். பழங்குடியின மக்கள், நீலகிரி மாவட்டத்தோட பழங்குடியின மக்களோட வாழ்விடங்கள் பாத்தீங்களா? இப்பெல்லாம் கொஞ்சம் கான்கிரீட் வீடுகளா மாறிடுச்சு. பட் அவங்களோட ட்ரெடிஷ்னல் வீடுகள் இப்படிதாங்க இருந்திருக்கு. மேல கூரைக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிற இந்த கிராஸ் இருக்கும்ல, புல்கட்டு, அதவே போட்டு பண்ணிருக்காங்க. இது ஒரு மாடலுக்காக பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே வுட்ல தான் பண்ணுவாங்க அவங்க. ஒரு தோடர் மக்களோட ஹட் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு மாடலா பண்ணி வச்சிருக்காங்க இங்க. பாருங்க, அப்படியே மலை முகடுகளோட வியூ அப்படியே மனச கொள்ளையடிக்குதுங்க.
மக்களே, எவ்வளவு அழகான மலை கிராமங்கள் பாத்தீங்களா? சுத்தி வந்து கிராஸ்லேண்ட்ஸு, ஃபுல்லா ஸ்டெப் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெப் ஃபார்மிங் பண்றதுக்கு தண்ணி எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. இருக்கிற பனிமூட்டத்திலேயே எல்லாம் வளர்ந்துரும் போல இருக்குங்க. காலையில பனி பெய்யுதுல, அந்த ஈரப்பதத்திலேயே வளர்ந்துரும் போல இருக்கு எல்லாம். இங்க ஒரு குட்டி கிராமம் இருக்கா, அங்க ஒரு குட்டி கிராமம் இருக்கு. அதை சுத்தி பாத்தீங்கன்னா மலைமுகடுகள், கிராஸ்லேண்ட்ஸு. இங்க பாருங்களா, பள்ளத்தாக்கு ஃபுல்லாவே வந்து அடர்ந்த காட்டு பகுதிகள்ங்க. பா, அநியாயத்துக்கு இருப்பா, 2 கண்ணு பத்தாது. எல்லா பக்கம் ரோடு வசதி போட்டிருக்காங்க. குட்டி குட்டி வில்லேஜஸ்க்கு கூட ரோடு வசதி போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காட்டேஜஸாக இந்த மாதிரி தோடரின மக்களோட குட்டி குட்டி காட்டேஜஸாக தான் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போது கான்கிரீட் வீடுகளாக மாற்றிட்டு இருக்காங்க. நம்ம பழங்குடியின மக்களுக்குன்னே வந்து அரசு நிறையா நலத்திட்டங்கள் செய்கிறாங்கல்ல, அது மூலமாக வந்து கிராமங்களையெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. மக்களே, நம்ம 9th மைல் கிராஸ்லேண்ட் வியூ பாயிண்ட்டு பார்த்தாச்சுங்க. இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் கூட. நிறையா கன்னடா ஃபிலிம்ஸ், தமிழ் ஃபிலிம்ஸ், மல்லு ஃபிலிம்ஸ், மலையாள ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க போல். பட் என்னென்ன படங்கள்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாரையாவதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கு. என்னென்ன எனக்கு தெரிஞ்சு ஏதோ சாங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க இங்கே. பட் மறந்துட்டேங்க, சீரியஸ்லி எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட் எனக்கு வரல. மேபி நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறப்போ இதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன படங்கள்லாம் இங்கே ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு. பட் வீடியோ பார்க்குற மக்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கிராஸ்லேண்டையும் பார்த்தாச்சா, கண்கொள்ளா காட்சிங்க. நல்லா சூப்பராக ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு. வந்துட்டு அப்படியே மேலே டாப்பில் இருந்து நம்ம நீலகிரியோட மலைமுகடுகள், புல்வெளிகள், மேலே இருக்கிற எஸ்டேட்ஸு எல்லாத்தையும் ஒரே பிளேஸ்ல இருந்து நீங்கள் பார்த்து ரசிச்சிடலாம் இங்கே 9th மைல் வியூ பாயிண்ட்ல இருந்து. செம்ம. ஸோ சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாம் பேக் டு ஊட்டி போகிறோம். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து பொட்டானிக்கல் கார்டன் போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பொட்டானிக்கல் கார்டன். இப்போ வாங்க நாம் ஊட்டிக்கு போய் பஸ் எடுப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கேருந்து ஊட்டிக்கு என்ன மாதிரி பஸ்ஸஸ் வரும், எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஓகேவா, வாங்க போவோம். மக்களே, எங்கே பாருங்கள் பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். ஊட்டியிலிருந்து கேரளாக்குள்ளே போகிற பஸ், கூடலூர் வழியாக சுல்தான் பத்தேரி போகிற பஸ்ஸு, மைசூர் பெங்களூர் போகிற பஸ்ஸஸ்ஸு, கேரளா பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் கர்நாடகா சாரிகே கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே இந்த வழியில் தான் போகும். 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் வழியாக தான் போகும். இங்கே ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம பஸ் எடுத்துக்கலாம் ஊட்டி போகிறதுக்கு. இங்கே என்ட்ரி பாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் கீழே. அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த ட்ரைபல் ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க, ஹேண்டிகிராஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஊதுபத்தியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இங்கே ரீஃபில் தான் பண்ணிக்கணுங்க, பிளாஸ்டிக் பாட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது ரீஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்லரி யூனிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட்க்கு தேவையான நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாகல்கோட் எக்கோ டெவலப்மெண்ட் கமிட்டி மூலமாக. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து தோடரின மக்கள் தான். எவ்வளோ டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் பாருங்கள். பார்க்கிங்கெல்லாம் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குங்க. மே மாதம் மட்டும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும், மற்றபடி எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். மக்களே, சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு. நீ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். இங்கேருந்து வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. மக்களே, குதிரை சவாரி எல்லாம் இருக்குங்க ஃப்ரண்ட்லேயே. இங்கே குதிரை கட்டி வச்சுருக்காங்களா, அங்கே இருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 6-7 குதிரை இருக்குங்க. குதிரை சவாரி எல்லாம் கூட போகலாம் நீங்க. எவ்வளோ பைக்கர்ஸ் பாருங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்க வந்து கேம்ப் போடுவாங்க போல.
மக்களே, சேலம்ல இருந்து கூடலூர் வரைக்கும் போற பஸ்ல நாம வந்தாச்சுங்க ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட் பார்த்தோம், தலக்குந்தா பார்த்தோம். எல்லாம் முக்கியமான பிளேசஸ், பைக்காரா போற வழியில இருக்கிற பிளேசஸையும் பார்த்துட்டு வந்தாச்சு. கிரீன் வேலி பஸ். ஸோ நீங்க சேலம்ல இருந்து கூடலூருக்கெல்லாம் போகணும்னா மேட்டுப்பாளையம் ஊட்டி வழியா இந்த பஸ்ல நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ மக்களே, நம்ம ஊட்டி மேல்குந்தா ஏரியா, பைன் ஃபாரஸ்ட்டு, 6th மைல் தான் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே கேம்பிங் மட்டும்தான் அலவுடு. அதுக்கப்புறம் 8th மைல் வியூ பாயிண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தோம். ஸோ எல்லா ஸ்பாட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் பொல்யூட்டடாக இருந்துச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஏதாவது ஆஃபீஸர்ஸ் பார்த்து நடவடிக்கை எடுத்து இது கொஞ்சம் இந்த சுத்தம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனை மக்கள் வராங்க, இந்தியாவிலேருந்து பல பகுதிகளில் இருந்து வராங்க, இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் எல்லாம் வராங்க. ஸோ நம்ம டூரிஸ்ட் பிளேசஸை நம்ம தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வச்சுக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மோஸ்ட்லி பொட்டானிக்கல் கார்டன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. மக்களே, பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வீடியோல டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.